பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நைட்டு 1 மணிக்கு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2வது குழந்தை கை குழந்தை. ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து 3 வயசு பாப்பா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு 1 மணிக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா நெஞ்சு அடைச்சுக்கிட்டு இருக்குமா, என்னால மூச்சு விட முடியல. நான் நினைச்சேன் அவ்வளவுதான் போல அம்மாவுடைய ஜீவன் போயிருமோ என்னுடைய கையிலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு ஒரு வார்த்தை ஏசப்பா ஞாபகப்படுத்தினாரு. என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இப்ப என்னால ஏன்னா நாங்க 2வது மாடியில இருக்கிறோம். எங்க அம்மா ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க, ரொம்ப குண்டா இருப்பாங்க. அந்த குண்டா இருக்கிற அம்மாவை என்னால 2வது மாடியில இருந்து கீழே கூட்டு போக கூட எனக்கு என்ன இல்ல பலன் கிடையாது ஏசப்பா. என்னால ஹாஸ்பிட்டல் கூட இந்த 1 மணிக்கு ஏன்னா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாலும் டக்குன்னு வர போறது இல்ல. ஏன்னா எங்க அம்மாவோட சிச்சுவேஷன் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சோஃபால அப்படியே உட்கார்ந்துட்டு ஏசப்பா நீங்க சொன்னீங்களே ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இப்போ எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு ஏசப்பா. எனக்கு இப்போ எங்க அம்மாவுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். இந்த நெஞ்சு வலியில இருந்து எங்க அம்மாவுக்கு நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும் ஏசப்பான்னு சொல்லி நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம வெளியே கூட நான் ஜெபிக்கல, மனசுக்குள்ளவே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்தாரு. அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தது, கூட்டு போனாங்க. வீட்டுல நான் போகல, ஏன்னா பாப்பா வச்சிருக்கேன், கை குழந்தையா இருக்கிறதுனால நான் வீட்லயே உட்காந்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா எங்க அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நான் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அம்மாவை என்னால பாத்துக்க முடியாது. எங்க அம்மாக்கு நீங்க தான் ஏசப்பா பரிபூர்ண சுகம் கொடுக்கணும், அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும் அப்படி சொன்னேன். நான் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு வந்தது, 2 மணிக்கு போனாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா 3 மணிக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, சும்மா லைட்டான வலிதான். நல்ல கவனிங்க, எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணால எங்க அம்மாவை பார்த்து அவ்வளவு நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருந்த அந்த தாயார நான் ஏசப்பா ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, நான் கூப்பிடுறேன் ஏசப்பான்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா கேட்டு எங்க அம்மாவுக்கு ஜீவனை கொடுத்துருக்கேன். இன்னமும் எங்க அம்மா எப்படி இருக்காங்க, உயிரோடு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, படிக்கிற பிள்ளைங்க வசிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாட்டு நம்ம கேட்டோம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்னு. எங்களுடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்து ஒரு நல்லவரா இருந்து எங்க குடும்பத்தை அற்புதமாய் நடத்தினார். நீங்க கேட்கலாம், எப்படி இயேசு நல்லவர்ன்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு பழத்தை நாங்க சாப்பிட்ட பிற்பாடுதான் அதோடைய ருசி என்னன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த பழமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்க சாப்பிட்டதுனாலதான் அந்த ருசியை சொல்லதான் நாங்க இந்த பகுதியில வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க கூட இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இயேசு செஞ்சது. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அற்புதமாக ஒரு சாட்சியாய் சொல்றேன், நீங்க நல்லா கவனிங்க. நாங்க சொல்ற விஷயம், நாங்கள் ஒருமனதாய் கூடி செபிக்கிறோம். என் தேவன் எங்களுக்கு வாழ்க்கையில செய்த அநேக அற்புதம் போல இந்த இடத்துல தெருவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. நீ நல்லவர் என்று பாடினபடியாக இயேசு நல்லவர் என்று அவங்க ருசித்து பார்க்கும்படியாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு அற்புதம்
அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு வியாதி நீங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசு இருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையை யாரெல்லாம் உம்மை நோக்கி ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிடுகின்ற வசனத்தின்படியாக நோக்கி உம்மை நோக்கி கூப்பிடுகிறாளோ கர்த்தர் அத்தனை பேருக்கும் நீர் இறங்கி வல்லமையாய் செயல்படுவீராக. இந்த வேலையில அவங்க கஷ்டங்கள் அப்பா எல்லா காரியங்களும் நீக்கி போடுவீராக. இயேசுவே சொல்ற உதடுகளின் நிமித்தம் அந்த ரட்சிப்பை கர்த்தர் தருவீராக. இயேசுவே ஆபத்திலிருந்து விடுதலை செய்யுங்க என்று சொல்கிற வார்த்தை நிமித்தம் இப்பொழுது ஒரு விடுதலை பட்டசாராயம் ஆர்எஸ் பெல்ட்ரிசருக்கு இந்த கிராமத்துல வேலி காத்த முள்ளு போட்டு செய்வாங்க. எல்லா விதமான சாராயம், பீடி, சிகரெட்டு, பான் பராக்கு, சூப்பர் பாக்கு, ஆன்ஸ், மாவா, இப்படி எல்லா விதமான பாவ பழக்கத்துல வீட்டுக்கு அடங்காம ஊருக்கு அடங்காம இருந்த என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல மனிதனாக மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் குடும்பத்துல உங்கள் கணவர்மார்கள் போதை கடிமையா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் போதை கடிமையாக இருக்கலாம். இந்த காலத்துல பார்க்கும்போது நவீனமயமான காலத்துல போதை பழக்கம் என்பது ஒரு சொல்லப்போனா ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அதாவது சாவுக்கு குடிக்கிறான், வேலை கிடைச்சாலும் குடிக்கிறான், வேலை போனாலும் குடிக்கிறான், திருமணம் ஆனாலும் குடிக்கிறான், திருமணம் நின்று போனாலும் குடிக்கிறான், குழந்தை பிறந்தாலும் குடிக்கிறான். இப்படியாக குடிப்பதற்கு ஒரு சாக்கு வைத்துக் கொண்டு இந்த நாட்களில் அநேக வாலிபர்களும் அநேக விதமான நண்பர்களும் இந்த போதை கடுமையா இருக்கிறார்கள். அன்பானவர்களே, டிவியில விளம்பரம் பண்றாங்க, நீங்க இங்க வாங்க அங்க வாங்க, நீங்க பணத்தை செலவு பண்ணுங்க சொல்றாங்க. நாங்க அறிவிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ரூபாய் செலவில்லாதபடிக்கு போதை பக்கத்தில் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இது சென்ட்ரல் பகுதியில் கல்ற பகுதியில் பிறந்து வளர்ந்த நான் வீட்டு கடங்களை ஊரு கடங்களை வீட்டுக்கு மூத்த மனிதர்கள் நினைக்க கூடாத பல காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட இயேசு அதிசயத்திலே மிகப்பெரிய மனுஷனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட பல அதிசயங்கள் செய்ய முடியும். குடும்பத்துல ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்கள் கவலைகள் அப்பா துக்கத்தோட ஆண்டவர் வியாதியோட வேதனையோட சேர்க்க நாங்க வந்திருக்கிறோம். குழுவாக நாங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இது வேண்டாத வார்த்தைகள் இல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஒரு மனமா இந்த வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க எந்த விஷயத்துல துக்கமாய் இருக்கிறீங்களோ இந்த விஷயத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. துக்கம் நிறைவினால நம்மளுடைய உள்ளம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இந்த வேளையில இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கணவரால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, கடன் பிரச்சனைனால பிரச்சனை, வியாதினால பிரச்சனை, சாபம், மந்திரவாதம், நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த வேளையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும் உங்களுக்கு எல்லா கஷ்டத்தை மாற்றி தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வாரு. சேர்க்க நாங்க வந்திருக்கிறோம். குழுவாக நாங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இது வேண்டாத வார்த்தைகள் இல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஒரு மனமா இந்த வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க எந்த விஷயத்துல துக்கமாய் இருக்கிறீங்களோ இந்த விஷயத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. துக்கம் நிறைவினால நம்மளுடைய உள்ளம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இந்த வேளையில இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கணவரால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, கடன் பிரச்சனைனால பிரச்சனை, வியாதினால பிரச்சனை, சாபம், மந்திரவாதம், நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த வேளையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும் உங்களுக்கு எல்லா கஷ்டத்தை மாற்றி தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவார்கள். எல்லாமே உனக்கு
அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையில் நாங்க ஏதோ இயேசு கிறிஸ்து வந்தாரு இந்த பூமியில வாழ்ந்தாருன்னு சொல்ல வரலாங்க. அவர் இந்த பூமியில வாழ்ந்ததுக்கான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்கிறாரு. எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் செய்த அற்புதத்தை தான் நாங்க வாழ்க்கையில சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நன்மை செய்கிறவராக அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு மனுஷன் எப்படி பூமியில வாழ்ந்து மரிச்சு எப்படி இறந்து போறானோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு, மரிச்சாரு. ஆனா 3ஆம் நாள் உயிர்த்து இருந்தாரு. உங்க மேல இருக்கிற பாவத்துக்கு எங்க மேல இருக்கிற பாவத்துக்கும் அவர் மரித்து தாம் மேல பாவத்தை சுமந்து கொண்டு அவரு 3ஆம் நாள் உயிர்த்து இருந்து அவர் ஜீவனை கொடுத்தாரு. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவார்கள்.